அழகாக நான் ஒரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 15 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியாமல் பாருங்கள். சரிங்க, மக்கள் கூட போகலாமா? இப்போ இந்த எபிசோட நம்ம ஹீரோவோடைய அப்பாவோடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த உலகத்தில் கேட்டுன்ற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கேட்டுக்கு உள்ளே இருந்து நிறைய டிமோனிக் பீஸ்டஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது. அதுங்களுடைய பேர் தான் மேஜிக் பீஸ்டஸ், அப்படி இல்லைன்னா மான்ஸ்டர்ஸ். அதுங்களை அழிக்கிறதுக்காகவே பவர்ஸோட கொண்டு வரப்பட்டவங்க தான் ஹண்டர்ஸ். அவங்க எல்லாம் உருவாகி ஆஃப்டர் இந்த பீஸ்டஸ் எல்லாம் அழிச்சு அந்த கேட்டோடைய டஞ்சன்னு சொல்ல போற அந்த டஞ்சனுடைய பாஸை அழிச்சா மட்டுமே இந்த கேட் அதோட அழியும். பட் நீங்க அது கேட்டு சாதாரணமா நினைச்சிட கூடாது. டஞ்சன் பாஸ் அழிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே கேட்டுன்ற ஒரு போர்ட்டல கொஞ்சம் கொஞ்சமா மூடிடும். நீங்க அதுக்குள்ள வெளியே போயிடணும். பட் ஆனா எனக்கான வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வேற வழி இல்லை. நான் இந்த டிமென்ஷனல் ரிஃப்ட்ல டிராப் ஆயிட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோடைய அப்பாவும் அந்த இடத்துல வெளியே போக முடியாம மாட்டிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளேயே அவரு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல யாரோடைய பார்வையும் படாத வரைக்கும் அவர் ஒரு மாதிரி நிலையில இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ரூரல்ஸும் வந்தாங்க. அவங்க வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கூடவே இந்த மானச்சு எல்லாத்தையுமே நிறுத்ததுக்கான சக்தியும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு ரெக்வஸ்டும் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கணும். ரொம்ப நாளைக்கு என்ன வாழ வைக்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல ஷேடோ மானார்ச்சுன்னு ஒருத்தன் பிறப்பானா, அப்படியேப்பட்ட ஒரு ஆள், அவனை கூட நான் தடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் செய்யலைன்னா எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. அந்த இடத்துக்கு தான் நான் சாகணும். பட் நான் அவங்க கொடுத்த எல்லா விதமான பவர்ஸுக்கு அப்புறமும் நான் திரும்பவும் பூமிக்கு வந்தேன். ரூரல்ஸோடைய ஹெவியான ஒர்க்கு எனக்கு ரொம்ப மோசமா தெரிஞ்சது. அந்த வேலையை முடித்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலுமே அதை என்னால இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்றது உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல. அவ பார்த்து நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கத ஒரு கட்டத்துல அவரு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதாவது ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய கேட் உருவாக்கிட்டு அதுல இருந்து வந்த ஜெயண்ட் கூட எல்லாம் அட்டாக் பண்ணி தெரிஞ்சிட்டு இருப்பான். ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையன் தான் அந்த ஷேடோ மானார்ச்சா. ரூரல்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்களா, இல்ல இதெல்லாம் விதி பிரகாரம் நடந்துட்டு இருக்கா? என்னோட பாடிக்குள்ள இன்னமும் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலுமே நான் எப்படி இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணுவேன்? அவன் என்னுடைய பையன். பட் நான் அவங்க கொடுத்த ஆர்டரின் பேர்ல அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த ரூரல்ஸோடைய ஒரு சின்ன மீட்டிங்க்கு அப்புறம் ஃபைனலி அவங்க ஒரு எனக்கு நியூ ஆர்டரை கொடுத்தாங்க. அது என்னன்னா பிரில்லியன்ட் ஆஃப் தி ஃபிராக்மெண்ட் லைட்னு சொல்ல போற ஒரு நபர் தான் அந்த ஷேடோ மானார்ச்சா பிறப்பெடுக்க போறாராம். அப்படியாப்பட்ட ஒரு ஷேடோ மானார்ச் பூமியில வரப்போறான். அவனை நீ ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நீ அந்த ஷேடோ மானார்ச்சை ப்ரொடெக்ட் பண்ணது தான் அடுத்த உன்னுடைய ஆர்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதன் பேர்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க சொன்னதுல மானார்ச்சை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும். அவங்களுடைய பிளான்ஸ்ல இன்னொன்னு ஷேடோ மானார்ச்சுக்கு தேவையான பவர்ஸை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. இதுக்காக தான் நான் மானார்ச்சை தடுத்து நிறுத்தினேன். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இந்த இடத்துல கிங் ஆஃப் தி டிராகன்ஸ் சொல்ல போற ஆளு வந்து தன்னுடைய படைகளோட இந்த இடத்துல அட்டாக் பண்ண வரப்போறான். இந்த பூமியை அட்டாக் பண்ணானா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது மகனே. இதோட முடிவா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. அவனுக்கு எல்லாரையும் தடுக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். நான் உனக்கு எதுக்காக உதவி பண்ணன்றது இப்போ உனக்கு நல்லாவே புரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட என் பக்கத்திலே நின்று எனக்கு உதவி பண்ண சொல்லிடலாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொடுத்த ஆர்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். இப்போ நான் சாகர நிலைமைக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். 20 கட்டிட்டு அழுதுக்குன்னு அப்பா. அதுக்கப்புறம் அவரும் மகனே உனக்கு என்ன பிடிக்காது தானே? ஆமாப்பா, சில டைம்ஸ் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்காம போயிடும். வெறுப்பாக உங்களை பார்த்தாலே என்னை மன்னிச்சிடறான். நான் இத்தனை நாள் வராதுக்கான காரணமே இப்படியாப்பட்ட ஒரு சிக்கல்ல நான் மாட்டிருந்தேன். அவ்வளவுதான். நான் எப்போ இந்த அண்டர்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சனோ அப்பவே எனக்கு சாவுன்ற ஒரு கதவு என்னை நோக்கி திறக்க ஆரம்பிச்சது. பட் இருந்தாலுமே அந்த விஷயங்கள்ல இருந்து நான் அப்பவே நிறைய முறை சர்வைவ் ஆகி தான் வந்துட்டு இருந்தன்ற விஷயத்த வந்து அம்மாவும் ஜின்னாவும் பார்த்தாங்கப்பா. அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய மத்தியில நீங்களும் என்ன பாக்குற மாதிரி நான் உணர்ந்தேன். என்னோட மைண்ட்ல அதுதான் எனக்கு தோணுச்சு. நீங்க அம்மா தங்கச்சி 3 பேர் என்ன பாக்குற மாதிரி. நீ சொல்றதுலயும் எந்த விதமான தப்பு கிடையாதுடா. நானும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப வெறுப்பாக்குறேன். ஆனாப்பா நான் என்னதான் வெறுத்தாலுமே நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். நீங்க எப்படி என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா? இதை கேட்டு அவரு அப்படியே ஷாக் ஆயிட்டு என்ன இவன் எனக்காக மிஸ் பண்ண சொல்றான், என் மேல வெறுப்பு இல்லையா? ஹீரோவும் அப்பா உண்மையிலேயே நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படி
அப்படின்னு அவரை பார்த்து கேட்க அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கண் கலங்கி ஆரம்பிக்கிறாரு. அவரும் அழுதுகிட்டே, உண்மையை சொல்லப்போனா நான் இந்த ஒரு விஷயத்துல எப்போ மாட்டணும் அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து உன்னையும் நம்மளுடைய ஃபேமிலியவும் ரொம்பவும் மிஸ் பண்ணடா. உன்னை எப்படா சந்திப்போம் நான் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன். எனக்கு இப்போ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாதுடா. நீ உன்னை பார்த்துக்கிற லெவலில் இருக்க, நம்மளுடைய ஃபேமிலியை நீ பார்த்துப்ப. நான் இல்லைனாலும் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல உங்களால நீடிச்சு வாழ முடியுன்றத எனக்கு காமிச்சிட்டீங்க. அதனால பயம் இல்லாம நான் இப்ப சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட காத்து அவரு கரைய டக்குன்னு அவரு ஏஞ்சி ஹீரோ வாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ ரொம்ப வளர்ந்துட்ட ஜின்வோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அழுகுறான். அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரூலர்ஸ் தானே. அவனுங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரியான வேலையை இந்த இடத்துக்கு பார்க்க சொல்லி அமுச்சு விட்டானுங்களா. உண்மையை சொல்லப்போனா அவனுங்க ரொம்பவும் நல்லவனுங்க. ஏன்னா இப்ப நான் என்னுடைய பையனை மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அவனுங்க தான் உருவாக்கி கொடுத்துருக்கானுங்களே. அப்படி இருக்கும்போது அவனுங்க மேல நான் கோவப்பட முடியுது. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. என்னுடைய வேலையை அந்த இடத்துல கொடுக்கப்படுது. ஒன்னு நான் பாதுகாக்கணுன்றதுதான். எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு நான் உன்னை பார்த்து அடுத்த நிமிஷமே. அதனால அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும் ஜின்வோ. இரவும் அதுக்கப்புறம் கடுப்புல இருந்து வெளியே வந்துட்டு அவரை கட்டி பிடிக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அவரும் இருந்தாலும் உங்ககிட்ட இன்னமும் நிறைய பேசணுன்றது எனக்கு ஆசையா தான் இருக்கு ஜின்வோ. இன்னும் அதிகமா எனக்கு கவலைப்படாத. ரொம்ப நேரத்துக்கு இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் தனியாவே உங்க லைஃப்ல வாழ போறீங்க. நான் இல்லாம என்னை மன்னிச்சுட்டு. உண்மையா சொல்லப்போனா இது வரைக்குமே நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததில்லை. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்காக என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே காத்தோட காத்தோ கரைஞ்சு போக்க ஹீரோவும் ஃபீலிங்ல இருக்கிறவன் அப்படியே அவர் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே ஷாக் ஆயிட்டு வெறுப்புல கையும் முறுக்குன்னு அடுத்த நிமிஷம் பயங்கரமா கத்துவான். அந்த சவுண்டு கேட்க அப்படியே வெறியா இருக்கும். தன்னுடைய அப்பா இறந்துட்டான ஒண்ணு ஜின்வோ கத்துது எல்லாமே இன்னொரு பக்கம் அதான் தாயின்றது. உள்ள ஒண்ணு கத்துருச்சுன்னா தாய்க்கு உணர்வு ஒண்ணு கேட்கும்ல. அது போல இந்த இடத்துல ஹீரோவுடைய அம்மாவும் என்னோட பையன் தான் அது கத்துறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜின்னா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. ஜின்னா சொல்லுங்கம்மா, வா இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏன்னா இந்த ஒரு உணர்வு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்ப சரியா இருக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனா அப்படின்னு அவங்களும் பார்த்து கண்களை ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க. இந்த ஃபீலிங் என்னன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்தது மட்டும் இல்லாம அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் கதறதுனால அந்த ஒரு ஃபீலிங்ஸை பார்த்து தான் இது பண்றான். ஹீரோ அதுக்கப்புறம் எங்க கவனிங்க மானார்ச், கண்டிப்பா இதுக்கு நீங்க விலை கொடுத்தே ஆகணும்டா. இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கேக்குதா மானார்ச் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனுடைய கதற எல்லாமே இப்போ உலகம் ஃபுல்லா பரவுது. கண்டிப்பா ஷேடோ மானாச்சுகளுக்கும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மீட்பு குழுவினர்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அடிபட்டவங்க எல்லாருமே காப்பாத்துக்காக ரெடியா இருக்குங்க. தாமஸ் ஆண்ட்ரே வந்து அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷன்லாம் இல்லைன்றத உறுதிப்படுத்துறாங்க. கூடவே லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்ட ஆண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டின்னு போகிறதுக்காக தயாரா இருக்கு. அதிக அளவுல இவ்வளவு நேரத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ மானாச்சு இறந்ததுனால அதுங்களும் அந்த இடத்துல இருந்து அழிஞ்சு போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பழைய மாதிரி ஆக ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு போக அவங்க 2 பேரும் இவனை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டர் சாயும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பேக்கியவனை விசாரிக்க அவனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தை பத்தி அவனுங்களோட டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்ப கொரியன் ஹண்டர் அசோசியேஷனுடைய சேர்மனா இருக்கிற இப்போ நம்ம மிஸ்டர் ஊவும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது என்னத்துக்கு முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான மேஜிக் பீஸ்ட் டைப் எல்லாமே நான் இது வரைக்கும் பார்க்கல. ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சுங்க அதுங்களுடைய அட்டாக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அதுங்கள ஒண்ணுதான் என்னுடைய சேர்மனை அதுங்க கையாலேயே கொன்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதுக்கு பழி வாங்க வேண்டிய நிலைமை அந்த இடத்துல என் கையில கிடைச்சிருந்தா நான் அழிச்சிருக்கலாம். பட் என்னால இந்த ஒரு நிலைமையில இப்ப முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் அந்த அளவுக்கு பலசாலி இல்லைன்றது. இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஹண்டர் சஞ்சின்வுக்கு மட்டும்தான். அதனால ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை திரும்பவும் ஆரம்பிக்கிறானுங்க. ரிமைனிங் மைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது சிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிக்கிறதுல எல்லாமே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது இன்னும் ஃபியூ டேஸ்ல அந்த கேட்டும் உடஞ்சி பீச்சஸ் எல்லாமே வெளியே வர காத்துட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு நிலைமையை கணிச்ச எல்லா ஹண்டர்ஸுமே ஒரே இடத்துக்கு கூட்டுறதுக்காக கூட்டின்னு வந்திருக்காங்க. இந்த கொலோசல் கேட் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த இடத்துல நான் இது வரைக்கும் முறையா பாக்குற வேர்ல்டு இந்த நிறைய ஹண்டர்ஸ் இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்காங்க. தாமஸும் இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். இதுல எத்தனை பேர் பழக போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஊவும் பாத்துட்டு இருக்க ஹீரோவும் அந்த கேட்டை பாத்துட்டு இருக்கான். சாஹீமோ என்ன ஜின்வோ நீ பதட்டமா ஒண்ணும் இல்லையே? நான் பதட்டமாலாம் இல்ல. பட் ஆனா
இந்த கேட் இப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷமா அந்த கேட்டு உடைய மாஞ்சதெல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் பேட்டிலுக்கு ரெடியா இருங்க. ஆமாமா வந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ரக்க வச்சுட்டு ஒரு ஆர்மியா வர. என்ன இது இவ்வளவு பெரிய ஆர்மியா? என்னோட வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் இவ்வளவு பெருசு பார்த்ததே இல்லை. ஆமா இது என்ன ஒரு பொசிஷன்ல நின்றுட்டு இருக்குங்க. உண்மையிலே இதெல்லாம் டிமோனிக் பீசஸ் தானா? இரவும் இல்ல இவனுங்க அப்படின்னு பார்க்க அட்டகாசமா இருப்பானுங்க. பார்க்கறதுக்கு பார்த்தா எல்லாமே ஷேடோ பீசஸ் தான், பயங்கரமா இருப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்க 3 விதமான டிராகன்ஸ் அந்த இடத்துக்கு வர எல்லாருமே ரூரல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தலைவன் முக்கியமான ஒரு ஆளோட என்ட்ரி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தவங்க. அவனும் தன்னுடைய காலடியை அந்த கேட்டுக்குள்ள இருந்து வெளியேற்ற வைக்க அதோட இந்த இடத்துல இந்த முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருவீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.